எவ்வளவு பொறுமையாக இருந்தாலும், எவ்வளவு நிதானமாக இருந்தாலும், தேவையில்லாத அலைச்சல் மட்டும் தீரவே மாட்டேங்குதேங்கிற ஒரு புலம்பல் கன்னிராசிக்காரங்களுக்கு சமீப காலத்தில் அதிகமாகவே இருக்கு. எல்லாம் நல்லா தான் இருக்கு, வாழ்க்கையினுடைய தேவைகளை நோக்கி முன்னேறி கொண்டு போய்கிட்டு தான் இருக்கும். ஆனாலும் எதையும் நிம்மதியாக செய்ய முடியறதில்ல. ஏதோ ஒரு இம்சை, ஏதோ ஒரு தடை, ஏதோ ஒன்று பிடிச்சும் பிடிக்காமல் இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு மாறி மாறி மனசை குழப்பிக்கிட்டே இருக்கக்கூடிய நிலை. இது எப்போதான் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு விடிவு காலம் வரும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வணக்கம் ஜோதி நண்பர்களே. 2026 ஜூலை மாத கிரக அமைப்புகளின்படி கன்னி ராசிக்கான பலன்கள். ஜூலை மாத கிரக அமைப்புகளை பார்க்கும்போது ரொம்ப மந்தமான நிலைகளில் தான் காணப்படுது. அதாவது இப்போது மனுஷங்க எல்லாருமே ரொம்ப சலிப்படையக்கூடிய விஷயங்களை பார்த்துட்ருக்கோம். ஆனால் இப்போ கிரகங்களே பார்த்திங்கன்னா ரொம்ப சலிப்படையக்கூடிய நிலைகளில் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அதனால் ஜூலை மாதத்தை பொறுத்தவரையும் ரொம்ப பாசிட்டிவாக சொல்கிறதுக்கு எதுவும் இருக்காது, ரொம்ப நெகட்டிவாக சொல்கிறதுக்கும் எதுவும் இருக்காது. கிட்டத்தட்ட எல்லாமே பார்த்திங்கன்னா இக்கரை கக்கரை பச்சை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளாக தான் இருக்கும். அப்புறம் இந்த மாதம் பொதுவான அமைப்புகளை பார்க்கும் பொழுது அரசாங்கம், அரசியல் தொடர்புடைய விஷயங்களில் சில சாதகமான அமைப்புகள் மாறி வரும். ஒரு நல்ல மாற்றங்களை அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் பார்க்க முடியும். அதற்கான ஆரம்ப காலகட்டமாக இந்த மாதம் இருக்கும். அதே போல் இந்த ஃபினான்சியல் சார்ந்த விஷயங்களையும் பார்த்திங்கன்னா சில நல்ல விஷயங்கள் மாறி வரும். அதாவது உலகிய நிதிநிலை சார்ந்த விஷயங்கள் கூட ஒரு நல்ல நிலையை நோக்கி மாற ஆரம்பிக்கும். ஆல்ரெடி உலகளாவிய வகையிலே நிறைய பொருளாதார சிக்கல்கள் அப்படிங்கிறது போயிட்டு இருக்குது. இதெல்லாம் மாற்றுறதுக்கான ஏதாவது புதிய விஷயங்களை கொண்டு வருவாங்க. அதனால் பொதுவான வகையில் இந்த அரசு மற்றும் அரசியல் சார்ந்த மற்றும் நிதிநிலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நல்ல மாற்றங்களை நோக்கி இந்த மாதம் ஆரம்பிக்கும். மற்ற விஷயங்கள் எல்லாமே வழக்கமான அமைப்புகள் தான். பருவநிலை மாற்றம் அப்படின்னு பார்க்கும்பொழுது காற்றின் தன்மை மற்றும் நீரின் தன்மையில் சில மாற்றங்கள் அப்படிங்கிறது உண்டாகும். அதே நேரம் நிலம் சார்ந்த விஷயங்களில் சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரலாம். சில இடங்களில் இந்த நிலநடுக்கம் ஏற்படுறது, நிலச்சரிவுகள் ஏற்படுறது, அல்லது இந்த நிலம் சார்ந்த வேலை தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் வருவது, இந்த மாதிரியான விஷயங்களை இந்த மாதம் பார்க்கலாம். அதனால் இந்த பூமி நிலம் தொடர்புடைய எல்லா விஷயங்களையுமே கொஞ்சம் கவனமாகவே செயல்படணும். அதே போல் உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்லையும் மக்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. பொதுவாகவே இந்த உடல்நலம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே கொஞ்சம் பலவீனமாகவே காணப்படும். அதனால் ஏதாவது நோய் தொற்றுகள் மாதிரியான சங்கடங்கள் அப்படிங்கிறது ஏற்படலாம். பெரிய அளவுக்கு பிரச்சனை ஆகாது, பட் இருந்தாலும் அது தொந்தரவுகளாக இருக்கும். அதனால் இந்த ஹெல்த் இஷ்யூஸிலும் பொதுவாக மக்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த மாதம் நல்லது. அப்புறம் இந்த ஆன்மீகம் மற்றும் அறிவியல் சார்ந்த துறைகள் இருப்பவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதாவது எப்போவுமே ரொம்ப டீப்பாக யோசிச்சுக்கிட்டே வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இந்த மாதம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அப்புறம் கன்னி ராசிக்கு இந்த மாதத்தினுடைய அமைப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 10ஆம் இடத்துல வக்ரகதியில் இருக்காங்க. கூடவே சூரியனுடைய சேர்க்கை என்பது இருக்குது. ராசிநாதன் காரியஸ்தானத்திலேயே ஆட்சி பெற்ற நிலையில் வக்ரகதியில் சூரியனோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த மாதம் கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வேலை பளு அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். இன்னும் சொல்ல போனால் சில விஷயங்களில் சில முரண்பட்ட கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். ஒத்துழைப்போடு செயல்பட்டு வந்தவங்க கூட இந்த மாதம் உங்ககிட்ட கொஞ்சம் தேவையில்லாமல் இம்சை கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. காரியம்னு வரும்போது எதையும் விட்டு கொடுக்க முடியாது. உங்களாலையும் விட்டு கொடுக்க முடியாது, மற்றவங்களாலையும் விட்டு கொடுக்க முடியாது. ஆனால் கடைசியில் நீங்கள் சொல்கிற விஷயங்கள் தான் நடக்க போகுது. உங்களுடைய கை தான் மேலோங்கி இருக்கும். ஆனால் எடுத்தோன்னா அதை மற்றவங்க அக்செப்ட் பண்ணி அனுசரித்து வருவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. கொஞ்சம் டென்ஷன் குடைச்சல் கொடுத்துட்டு தான் சரி ஓகே நீங்கள் சொல்கிறதான் சரி அப்படிங்கிற மாதிரி அனுசரித்து போவாங்க. அதுவும் ஓப்பனாக சொன்னாலும் பரவாயில்ல, மறைமுகமாக தான் அனுசரித்து வருவாங்க. ஸோ இந்த சூழ்நிலையெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து நீங்களும் புரிஞ்சு தெரிஞ்சு செயல்பட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். குறிப்பாக கன்னிராசிக்காரங்களுக்கு காரியங்களில் அலைச்சலும் உண்டு, ஆதாயமும் உண்டு. கன்னிராசிக்காரங்க ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு மாதம். பட் இருந்தாலும் மனசில் ஒரு தெளிவில்லாத நிலை, ஒரு குழப்ப நிலை. செய்யலாமா வேண்டாமா, நம்ம சரியான பாதையில் தான் போய்கிட்டு இருக்கிறோமா,
இதை செஞ்சால் இந்த விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு குழப்பமும் சில இழுபறியான விஷயங்களும் உடன் இருக்கத்தான் செய்யும். அதனால் காரியம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து காரியம் சாதிக்க வேண்டிய ஒரு மாதமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பட் என்னதான் அலைச்சல் டென்ஷன் இருந்தாலும் இந்த மாத கிரகங்களுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது கன்னிராசிக்கு ஒரு சாதகமான நிலைகள் தான் இருக்குது. அதனால் பெருசாக பயப்பட வேண்டியது இருக்காது. எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய விஷயங்களாகத்தான் இருக்கும். நாரதற்கழகம் நன்மையில் முடியுங்கிற மாதிரி முன்னால் அலைச்சல் இருந்தாலும் அதற்குண்டான ஆதாயம் என்பது உங்களை கட்டாயமாக வந்து சேரும். அப்புறம் இந்த மாதம் எதிர்பாராத பிரயாணங்கள் அமையலாம். பிரயாணங்களில் கொஞ்சம் கவனமாகவே இருங்க. வாகனங்களை இயக்கும் போது கொஞ்சம் நிதானமாகவே இயக்குங்க. பதறிய காரியம் சிதறி போகும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பிரயாணம் சார்ந்த விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ பிரயாணங்களில் கண்டிப்பாக நிதானம் தேவை. அதே போல் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். ஜென்ரலாகவே கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த காசு பண விஷயங்கள் அப்படின்னு வரும்போது அதில் ஒரு அவங்களுக்குன்னே ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த விஷயங்களில் ரொம்ப கச்சிதமாக செயல்படக்கூடியவங்க கன்னிராசிக்காரங்க. ஸோ இந்த மாத அமைப்பு இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் அதிக ஈடுபாடுகளை காட்டி வருவாங்க. அது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாகவும் அமையும். பொருள் வரவுகள் அப்படிங்கிறது நல்லபடியாகவே இருக்கும். குடும்ப அமைப்புகள் இந்த மாதம் அலைச்சலோடு ஆதாயங்களை கொடுக்கும். குடும்பத்தில் கொஞ்சம் சுப விரயங்கள் இருக்கலாம். அலைச்சல் டென்ஷன் தரக்கூடிய விஷயங்கள் இருக்கலாம். பட் இருந்தாலுமே எல்லாம் ஓகே தான். குடும்பத்துக்குள்ள ஒரு மன சந்தோஷம் தரக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது மிருந்துட்டு தான் இருக்கும். வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படிங்கிற மாதிரி குடும்பத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் டென்ஷனையும் குழப்பத்தையும் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனாலும் குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு சுவையான பணமாகவே உங்களுக்கு அமைஞ்சு வரும். அதனால் குடும்பத்துக்குள்ளே இந்த வீண் விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கங்க. பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். பெரும்பாலும் பெற்றோர்கள் கொஞ்சம் பட்டும்படாமல் தொட்டும்படாமல் தான் இருப்பாங்க. சில நேரங்களில் கொஞ்சம் தேவையில்லாத டென்ஷன், சண்டை சச்சரவுகள், வாக்குவாதங்கள் போன்ற விஷயங்கள் பெற்றோர்கள் வகையில் வரலாம். சும்மா இருப்பாங்க, திடீர்னு பார்த்திங்கன்னா எரிஞ்சு விழுவாங்க. ஸோ அந்த மாதிரியான நிலைகள்லாம் இருக்குது. அதனால் பெற்றோர்கள் வகையில் அந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் காரியங்கள் வகையில் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். தேவையில்லாத டென்ஷனை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்குங்க. உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் இது ஓரளவுக்கு அனுசரணையாகவே இருக்குது. உடன்பிறப்புகள் பெரும்பாலும் எல்லா விஷயங்களும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்துட்டே வருவாங்க. என்னதான் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இருந்தாலும் எல்லாம் ஓகே தான், எல்லாம் இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரி அனுசரித்து போய்ப்பாங்க. அதனால் அவங்களுடைய விஷயங்கள் பெருசாக பிரச்சனைகள் இல்லை. திருமண வாழ்க்கை, கணவன் மனைவி உறவுகள் இதுவும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சாதகமாகவே இருக்குது. என்னதான் பிடிச்சும் பிடிக்காமல் இருக்கக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் எல்லாத்தையும் அனுசரித்து போகக்கூடிய மனம் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கிறதுனால திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லபடியாகவே இருக்கும். கணவன் மனைவி உறவுகளும் கொஞ்சம் சாதகமாகவே இருக்கும். குறிப்பாக இந்த குருவனுடைய மாற்றம் அப்படிங்கிறது கன்னிராசிக்காரங்களுக்கு திருமண வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கும். குறிப்பாக இந்த திருமண அமைப்புகள், புத்திர வாழ்க்கை அமைப்புகளுக்கெல்லாம் கன்னிராசிக்காரங்களுக்கு மிக மிக சாதகமான வகையில் இந்த கிரக அமைப்புகள் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. ஸோ இது சார்ந்த விஷயங்கள் கன்னிராசிக்காரங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். விரும்பிய வரன் அமையும். காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய ஒரு காலகட்டம். அதனால் இது சார்ந்த விஷயங்கள்லாம் முழுமையாக நீங்கள் ஈடுபடலாம். குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் நல்லபடியாகவே இருக்கும். குழந்தைகள் வகையில் கொஞ்சம் மனசளிப்பு தரக்கூடிய விஷயங்கள், ஏட்டுக்கு போட்டியான சமாச்சாரங்கள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காக அந்த விஷயங்கள் நல்லபடியாகவே உங்களுக்கு அமையும். கொஞ்சம் டென்ஷன் இருந்தாலும் எல்லாம் நல்லது தான். குழந்தைகள் முன்னேறி போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நினச்சி மன சந்தோஷப்பட்டுட்டும் வருவீங்க. அதனால் குழந்தைகள் சார்ந்த விஷயமும் நல்லபடியாகவே இருக்குது. உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் சாதகமாகவே இருந்தாலும் கொஞ்சம் பட்டும்படாமலும் இருக்கிறது நல்லது. ரொம்ப எதையும் பர்சனலாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நல்லதை விட கெட்டதுக்கு தான் ரீச் அதிகமாக இருக்குது. ஸோ எவ்வளவு தான் நல்லது செஞ்சாலும், நீங்கள் செஞ்சாலும் சரி இல்லை அவங்க செஞ்சாலும் சரி, அதெல்லாம் பெருசாக யார் கண்ணுக்கும் தெரியாது. ஆனால் ஒரு சின்ன தப்பு நடந்திருக்கும், அதை பெருசுப்படுத்துவாங்க. அதனால் கொஞ்சம் பட்டும்படாமலும் இருந்துக்கிறது நல்லது. நண்பர்கள் வகையிலும் சரி, உறவினர்கள் வகையிலும் சரி. மாணவர்களுக்கு கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகவே இருக்குது. குறிப்பாக கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த கல்வி வித்தை சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ மாணவர்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவாங்க. இந்த மாதம் அதற்கான மாற்றங்கள் அப்படிங்கிறது நல்லபடியாகவே இருக்கும். ஸோ மாணவர்கள் சரியான நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்திக்கங்க.
குறிப்பாக கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த ரிசல்ட் சார்ந்த விஷயங்கள், டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் ரொம்ப சாதகமான முறையிலே அமைஞ்சிட்டு வரும். ஸோ காலத்தை சரியாக பயன்படுத்திக்கங்க. தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாகவே இருக்கும். கெரியர் ரிலேட்டடாக கன்னிராசிக்காரங்க ரொம்ப சிறப்பாக செயல்படக்கூடிய காலகட்டம் இது. உங்களுடைய திறமையை வெளிக்காட்டி வருவீங்க. ராசிநாதன் வக்ரகதியில் இருக்கிறனால கொஞ்சம் அலைச்சல் டென்ஷன்கள் இருக்கத்தான் செய்யும். பட் இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. தொழில், வேலை, உத்தியோகமாக தேவையில்லாத விரயங்கள், செலவுகள், அலைச்சல் போன்ற விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா 10 ரூபா செலவு பண்ண வேண்டிய இடத்துல 12 ரூபா செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். அதனால் இந்த வரவு செலவு விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. எதுக்கோ இருக்கட்டுமே அப்படின்னு 2 பொருளை சேர்த்து கூட வாங்கி வைப்பீங்க. ஆனால் பின்னாடி அது பிரயோஜனம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதே தெரியாமல் போயிடும். அதனால் கொஞ்சம் வரவு செலவு கணக்குகளை மட்டும் கொஞ்சம் பார்த்து கச்சிதமாக செலவு செஞ்சுட்டு வாங்க. மற்றபடி தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் சாதகமாகவே இருக்குது. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஓரளவுக்கு கை கொடுத்து உதவவே செய்யுது. ஸோ ஓரளவு கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அலைச்சல் உண்டு, அலைச்சலுக்கு ஏற்ற ஆதாயமும் உண்டு. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.